அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இது ஏற்காடோட கண்டினியூ வீடியோ தான், டே 3. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சமி விலாக்ஸ். அன்றைக்கு மார்னிங் நான் கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே நேராக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க் அப்படிங்கிற இதுக்கு தான் போனோம். போகும்போதே அந்த வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. குட்டி குட்டி கிராமம், வீடு எல்லாமே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக நாங்கள் ஸ்கை பார்க்கு வந்துவிட்டோம். ஸோ ஸ்கை பார்க்லேயே பக்கத்துலேயே ஸ்கை பவுன்ஸ்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அது கிட்ஸுக்கும் இருக்குது, அடல்ட்டுக்கும் இருக்குது. ஸோ பாப்பா ஒரே ஆடம், நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போயாச்சு. அங்கே உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும். ஒரு 1/2 hour 1 hourன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு ரேட் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போனோன்னா அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உள்ளே போகிறாங்களோ அத்தனை பேருக்கு சாக்ஸ் கொடுக்குறாங்க. அடல்ட்டுக்கு தனியாக கலரும், கிட்ஸுக்கெலாம் தனியாக கலரும் சாக்ஸ் கொடுத்தாங்க. பாப்பா ரொம்ப குஷியாகிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். ஸோ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஃபைனலாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கு அப்புறமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா அடல்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் வாட்ச் ஒன்று கட்டி விட்டுருந்தாங்க. அது டைமிங் முடியறதுக்காக உள்ளது. ஸோ எல்லோ, க்ரீன், ரெட் இந்த மாதிரிலாம் லைட் எரிஞ்சது. உள்ளே வந்ததுமே என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இடம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணா. அப்படியே குதிச்சு நல்லா என்ஜாய் பண்ணா. ஒரு இடத்தையும் அவள் மிஸ் பண்ணலை. எல்லா இடத்துலையும் பூந்து எல்லாமே விளையாட முடிச்சிட்டா. பாப்பா அந்த சைடு விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடல்ட் சைடு விளையாடுறதுக்கு வந்துட்டோம். ஸோ நான் விளையாடலை, என் ஹஸ்பண்ட் நல்லாவே என்ஜாய் பண்ணார். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் குதிச்சு விளையாடுறது தான் இருந்தது. ஸோ கீழே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஸோ நான் எதுவுமே விளையாடலை. என் ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணார். இந்த மாதிரியான கேம் எல்லாம் நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கேன் நான்லாம். ஸோ ஃபஸ்ட் டைமாக அதை பார்க்குறேன் நான். நல்லா இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் எதுவுமே ட்ரை பண்ணலை. ஸோ என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. சொல்ல போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கிட்ஸ் விளையாடுற இடத்துல சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருந்தது. அங்கே போனால் ஒரு சின்னதாக ஊஞ்சல் இருந்தது. ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. அதில் குட்டி குட்டி டாய்ஸாக இருந்தது. இந்த டைனிங் டேபிள், சேரு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கை பவுன் சொல்லிட்டு வெளியே வரோம். ஸோ செம்ம மலை. ஸோ ஸ்கை பார்க் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த மழையினால் போக முடியல. ஸ்கை பார்க்கில் என்ன இருக்கும் அப்படின்னா அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மழை பெஞ்சா இந்த மாதிரிலாம் அட்வென்ச்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ 1 hour நாங்கள் வெயிட் பண்ணோம். மழை நிற்கவே இல்லை. ஸோ நாங்கள் நேராக நாங்கள் லஞ்ச் டைமாக இருந்ததுனால நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்தோன்னே இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் ஏற்காடு நாங்கள் செகண்ட் டைம் தான் வரோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஹனிமூனுக்கு இங்கே தான் வந்திருந்தோம்.
இது எங்களுக்கு செகண்ட் டைம். ஸோ நாங்கள் ஹனிமூனுக்கு வந்தப்போ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ நாங்கள் வந்த டைம்லலாம் வந்து இந்த ஸ்கை பார்க், பாப்பி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு 3 பிளேஸ் மட்டும் தான், இந்த போட்டிங், இந்த அண்ணா பார்க், இந்த மாதிரி ரோஸ் கார்டன் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்து 2 days பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் வந்தப்போ இந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே நிறைய பேர்ட்ஸை வச்சுருந்தாங்க, வாத்துலாம் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை நிற்கவே இல்லை, லேசாக தூரிகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்கை பார்க்கும் பாப்பி ஹில்ஸ்லாம் எதுவுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனுங்கிற ஒரு இதுக்கு எடுத்து தான் போனோம். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து ரோஸ் கார்டனில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும். அது எல்லாத்துக்குமே டிக்கெட் உண்டு. டிக்கெட் எடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ரோஸ் வச்சுருந்தாங்க, நிறைய பூ, என்னென்ன வகையெல்லாம் பூலாம் வச்சுருந்தாங்க, எனக்கு பேர்லாம் தெரியல. நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் இருந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்கே ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க, செடியெல்லாம் வச்சுருந்தது. ஸோ நாங்கள் கேட்குற செடி இருக்குமான்னு போய் கேட்க போனோம். ஸோ ஆனால் அங்கே செடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாமிக்கு ரொம்ப ஆசை, ஸோ ரோஸ்லாம் நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க நினச்சது எதுவுமே நடக்கலை. ஒரு ரோஸ் கூட வாங்கலை, ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை, சும்மா வந்து ஷோக்கு தான் நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே கொஞ்சம் போனீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ முன்னாடி மட்டும் தான் கொஞ்சமாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அது மட்டும்தான் இருந்துச்சு. உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்புறம் கொஞ்சமாக ஷாப் இருந்தது, இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரிலாம் ஷாப் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கான இந்த ஸ்லைடு, இந்த மாதிரி பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இதெல்லாம் இருந்துச்சு, ஊஞ்சல்லாம் இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ தம்பியும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேடிஸ் சீட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போனோம். அது வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ரொம்ப கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஒரே குப்பையாக இருந்தது. கொஞ்சம் க்ளீன் பண்ணி அழகாக நீட்டாக வச்சுருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வந்து 2 வியூ மட்டும் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வியூஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி டே வந்து அன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் அவங்க கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.